வணக்கம் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் சர்வைவல் சீரிஸ் முடிச்சிட்டு அதெல்லாம் பிரச்சனைலாம் ஓகே. நம்ம டிஸ்கார்ட் சேனலோட லிங்க்கு நான் வந்து கொடுத்துருந்தேன். பட் யாராலையும் அதில் காப்பி பண்ணி கூட அவங்களால உள்ளே போக முடியலன்னு எனக்கு தெரியும். பட் அதை இப்போ திரும்பியும் சரி பண்ணிட்டேன். என் பயோ இருக்குல்ல, என் பயோவில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ என் டிஸ்கார்ட் லிங்க் அதில் இருக்கும். அது நீங்கள் தொட்டிங்கனாலே உங்களுக்கு இன்வைட் உள்ள போயிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோல் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோல் ஃபார்முக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்சிடியன், லிவர், டார்ச் இது 3 மட்டும் ஆட் பண்ணல. ஸோ இது 3 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ப்ளேஸ் பண்ணிட்டு அது தொடர்ந்து ஒரு 2 பிளாக் இந்த மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் எப்படின்னா சரி இது 2 பிளாக்கு இந்த 2 பிளாக் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஓகேவா. 13 மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 14 ஓகேங்களா. 13 × 14 கட்டுங்க. அந்த அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதுவும் ஒரு பிளாக்காக நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. இதுங்க வாட்ஸ்அப் இது பாருங்கள். இந்த பக்கம் இப்போ 13 அப்படி சார் தெளின்னு வந்துடுங்க. இதை என்னடா இது உடச்சிட்டு இப்போ இது அந்த லாஸ்ட் பிளாக் இருக்குல்ல, அது வந்து தான் 14ஆக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு. ஸோ அந்த லாஸ்ட் பிளாக் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் ஓகேங்களா. அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக 4 பிளாக் ஹைட்டில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எந்த சைடில் வந்து 12 நடுவில் 12 இருக்குது, சைடில் இல்லை நடுவில் 12 இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரைட்டுக்காக வந்துட்டு இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்த பக்கம் வந்து தோண்டுங்க. அப்படின்னா 4 அப்படியே 2 பிளாக் கீழே தோண்டணும். அப்படியே ஃபுல்லாக தோண்டிட்டு வந்துடுங்க. இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே தோண்டிட்டு வந்துடுங்க. சுரண்டிடுங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி ஃபுல்லாக நான் இப்போ தோன்ற பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக தோண்டிடுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக தோண்டிட்டு ஒரு சைடு, ஆனால் அந்த 12 பிளாக் சைடில் தான் இது நீங்கள் பண்ணணும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12னா 14 ஆக்சுவலி நம்ம சென்டர் பிளாக்கை மட்டும் கணக்கு வச்சிங்கன்னா 12 ஓகேங்களா. இங்கே வந்து இப்போ தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா கன்ஃபார்ம் போகாது. இப்போ நீங்கள் இந்த பக்கம் ஒரு பிளாக் வைங்க, அப்போ கரெக்டாக வந்துடும். அவள் தான். அப்புறம் இந்த பக்கம் இருக்குல்ல, இங்கே ஒரு பிளாக் வச்சு இதுக்கு மேலே தண்ணி வச்சுருங்க. இதுவும் போகாது. அதுக்கடுத்து அது தண்ணி ஃபுல்லாக ஃப்ளோ ஆனவொடனே தான் நீங்கள் ஒன்று வைக்கணும். ஓகேங்களா. இப்போது ஒன்று வைங்க. ஒன்று வைங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அது வந்தவொடனே திரும்பி வைங்க. அந்த மாதிரி நான் பாருங்கள் கரெக்டாக அந்த ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை கேப் விட்டு நீங்கள் பண்ணணும். நீங்கள் கேப் விடாமல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாயிலாக அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ கேப் விட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் கடைசியில். இப்போ கூட நடுவில் வந்து கொஞ்சம் லேயர் இருக்காது. இப்போ நீங்கள் செகண்ட் லேயரும் அதே மாதிரி கேப் விட்டு போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 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 செகண்ட் அது வந்த உடனே நீங்கள் போட்டுடலாம். அதுதான் பார்த்தீங்களா. இப்போ பக்கா வச்சா அவ்வளோதான். இது வந்து நீங்கள் எதுவும் நோண்டாமல் வேணாம், அவ்வளோதான். ஃபார்ம் கரெக்டாக இருக்குது இப்போது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு எட்ஜுக்கு போயிட்டு கரெக்டாக இந்த பிளாக்லேருந்து ஒரு 24 பிளாக்கு 24 இல்லை சாரி 21 பிளாக்கு வந்து கீழே வந்துடுங்க. நல்லா சுரண்டிட்டு வந்துடுங்க கீழே டவுனு. கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நான் வந்து கொஞ்சம் 22 போட்டேன், அதனால் ஃப்ளவர் பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஓகேவா. 21 பிளாக்கு சுரண்டிட்டு அப்புறம் இந்த பக்கம் தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு வராது கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை அடைச்சிட்டு இந்த மாதிரி 2 பிளாக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே 2 தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நின்றுடும். ஸோ அவ்வளோதான். இப்போ தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் என்ன போட்டாலும் இந்த பக்கம் வந்து விழுந்துடும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சுரண்டி ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நடமாடணும்ல, அதுக்கு அந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சைஸ் பண்ணிட்டு இப்போது ஒரு இடத்துல செஸ்ட்டு வச்சுட்டு அதை பின்னாடி வந்து ஹாப்பர் கரெக்டாக கனெக்ட் பண்ணோம். அந்த ஹாப்பரே கரெக்டாக ஒரு ஹாப்பர் வச்சுட்டு அதை நோக்கியே எல்லாத்தையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக இப்படி ஒரு சைடு மட்டும் நல்லா தூண்டிட்டு அப்படியே போயிடுங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு டார்ச் வந்து அதான் சொன்னல டார்ச் எடுத்துக்கணும். நான் அது இங்கே தான் எடுத்தேன் நான். அண்ட் நீங்கள் கொஞ்சம் வச்சிங்கன்னா தான் எதுவும் ஸ்பான் ஆகாது தேவையில்லாததெல்லாம். அப்புறம் வேறு வந்து ஒரு கொஞ்சம் ஏணி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஏணி எடுத்து இப்போ வந்து அப்படியே மேலே போய்ட்டுருங்க, வழி போட்டுருங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு வரணும்ல, அதனால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வழி போட்டு வந்துடுங்க. மேலே வந்துட்டோமா. இப்போ வந்து ஃபுல்லாக ஏணி வைக்கணும். ஏணி வச்சிங்கன்னா கரெக்டாகிடும். பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஏணி வச்சுட்டு வந்துடுங்க சல்லுன்னு. அவ்வளோதான். இங்கே ஒன்று வச்சுட்டு தெரியாமல் இது வந்து ஃபுல்லாக அப்படியே அடிச்சுட்டே இருந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும். இந்த இது முடிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து
ஒப்சிடியன் வைக்கணும். ஸோ இந்த பக்கம் அந்த வாட்டர் லெவல்லேருந்து 2 பிளாக் தள்ளி இங்கே ஒரு ஒப்சிடியன் வச்சுட்டு ஒரு 4 பிளாக்கு தள்ளி 5ஆவது பிளாக் இருக்கும்ல, அதாவது இந்த பக்கமும் இந்த லாஸ்ட் எண்ட்லேயும் 2 பிளாக்கு, அந்த லாஸ்ட் எண்ட்லேயும் 2 பிளாக், அது மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல் பண்ணோம். அது 12 பிளாக் தான் கரெக்டாக வரும். நீங்கள் 12 ஒப்சிடியன் தானே நடுவில் கேப் இருக்கும், நம்ம 14 தானே போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 சிலிண்டர் போட்டு இந்த சைடும் 12 பிளாக் எடுத்துக்கங்க. 12 பிளாக் எடுத்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் வச்சுட்டு திரும்பியும் அப்படியே 12 கரெக்டாக 12 பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அப்புறம் இந்த போர்ட்டல் அப்படியே க்ளோஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒப்சிடியன் இப்படி வச்சுட்டு இந்த பக்கமும் ஸ்டோன் வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்போ கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மாதிரி 2 போர்ட்டல் நம்ம அதை அப்படியே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணோன்னா, நீங்கள் எண்ணி பார்த்துங்க அதுக்கு ஒரு தடவை 12 இருக்கா கரெக்டானு பார்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு 3 பிரிக்ஸு இல்லைனா நீங்கள் என்ன பிளாக்கில் வேணால் கட்டலாம். அந்த மாதிரி நான் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி 3 இந்த ஸ்டோன் பிரிக்ஸை வந்து இங்கே வச்சுட்டு ஒன்றுத்தில் வந்து இந்த மாதிரி அந்த டிஸ்பென்சர்னு சொல்லுவோம்ல அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அந்த அப்சர்வர் இருக்குல்ல, அந்த அப்சர்வர் இங்கே ஒன்று வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இப்படி வச்சிங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் இதில் பவுடர் ஸ்னோ வச்சா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன், நான் இப்போதைக்கு வேணாம். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி அதே செட்டப்பு, பட் ஆனால் இந்த சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும், புரியுதா? போட்டு அதே தான் அப்சர்வரில் அந்த பிரச்சனையும் கிடையாது, அப்சர்வர் அதே மாதிரி போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்து என்னென்னா நம்மளுக்கு வந்து இது வேணும், என்னது அது பேர் என்னென்னா லிவர் எடுத்துக்கோங்க. அந்த லிவர் எடுத்துகிட்டு அதை வந்து இங்கே இதுக்கு மேலே ரெஸ்ட் வைக்கணும். உக்காஞ்சி ஸ்னீக் பண்ணி அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பக்கம் ஒன்று வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் இது ரேண்டமாக எங்கேயாவது வச்சுக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் இருக்குல்ல, இங்கே ஒரு லிவர் வச்சுங்க, ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் ஆஃப்க்கு இது யூஸ் ஆகும். நான் வந்து இங்கே கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்பு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஸ்டெப் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஏறி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு போட்டு அவ்வளோதான், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் மெயினு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு இந்த மாதிரி 2 பிளாக்கு கழுத்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இருங்க, இந்த மாதிரி 2 பிளாக் கழுத்து இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணணும். வச்சுட்டு மேலேருந்து 2 பிளாக் கழித்து இந்த பக்கம் ஒரு பிளாக் வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு 2 பிளாக் வச்சுட்டு இந்த மாதிரி அப்சர்வர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சோம்ல மாதிரி வச்சுட்டு இந்த பக்கமும் அதை கவர் பண்ணிடணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிங்க. கீழேலாம் நான் உடைக்கிறேன், உங்களுக்கு வேணான்னா அதை அப்படியே வச்சுருங்க, ஒன்றும் அது பிரச்சனைலாம் எதுவும் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த பக்கமும் கவர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போது அதுக்கு மேலே வந்து ஒரு லேயரை அப்படி ஃபுல்லாக போடணும். இந்த லேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை நீங்கள் போட்டு தான் ஆகணும். அப்புறம் ட்ராப் டோர் இருக்குல்ல, இதை வந்து ஃபுல்லாக வைக்கணும். வச்சுட்டு அதை எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அதே மாதிரி இதை நீங்கள் கிரவுண்டில் பண்ணக்கூடாது, போர்ட்டலோட கீழே அடியில் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி அப்பரில் தான் பண்ணணும், அது மறந்துடாது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று செட்டப் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் என்னென்னா கீழே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் சொல்லி தரப்போகிறேன். இந்த சிஸ்டம் வந்து பெருசாக அந்த வீடியோ மாதிரி எனக்கு தெரியல, பட் ஆனால் இது வந்து ரொம்ப அட்வான்ஸான சிஸ்டமு, நானே கண்டுபிடிச்சேங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், அவங்க நிறைய ஃபார்ம்ஸுக்கு இது யூஸ் ஆகும். நான் வந்து உங்களுக்கு சின்னதாக சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் வந்து நம்ம எங்கே அந்த ஓட்டை நம்ம செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சோமோ அந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. அங்கே வந்து ஒரு காப்பர் செஸ்ட் வச்சுட்டு அப்புறம் இங்கே ஒரு காப்பர் பிளாக் அதுக்கு பக்கத்தில் ஒரு காப்பர் பிளாக் வச்சு அதுக்கு மேலே பம்ப்கின் வச்சிங்கன்னா அந்த காப்பர் கோலம் ஸ்பான் ஆயிடுவான், ஒரு லார்ஜ் செஸ்ட்டும் ஸ்பான் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஆகிட்டோடனே ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் இந்த மாதிரி தோண்டிக்கோங்க, நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா தோண்டிட்டு என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல ஒரு செட்டப் பண்ண போகிறோம். அந்த செட்டப்னால் அந்த காப்பர் கோலமே உங்களுக்கு அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் தூக்கி அதே மாதிரி உங்களோட கோல்டு அப்புறம் ராட்டன் ஃப்ளஷ்லாம் அது தனித்தனியாக எடுத்துக்கும். ஸோ இதுதான் அந்த சிஸ்டமு. இருங்க அது சொல்லித்தரேன் அந்த சிஸ்டமு, ஒரு நிமிஷம். டார்ச் எடுத்து வச்சுப்போம், ஏன்னா டார்ச் வந்து வச்சுக்கோங்க அங்கங்கே. ஏன்னா பொருள் வந்து இன்னும் இவன் மாவு ஸ்பான் ஆகிடுவான், அவன் ஸ்பான் ஆகிட்டானா கிரீப்பரு அவன்லாம் ஸ்பான் ஆகிட்டானுங்கன்னா பிரச்சனை ஆகிடும், வெடிச்சிருச்சுன்னா ஃபார்ம் போயிடும், உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. ஸோ
இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு பிளாக்கை உடச்சிட்டு நான் 2 காப்பர் வைக்கிறேன். எதுக்குன்னா இப்படி வச்சுட்டு நான் டெம்பரவரி பிளாக் வச்சுட்டு அதுக்கு உடச்சிட்டு திரும்பி கீழே போயிட்டு ஒரு அப்சர்வரு அதை அந்த செஸ்ட்டை பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாகிடும். அப்புறம் நார்மலாக அந்த பிளாக்கை நம்ம டிஸ்பென்சரை வச்சுட்டு அது கீழே ஒரு ஸ்டோன் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு லாவை ஊற்றி விட்டு இவன் இருக்கான்ல இந்த பக்கம் 2 இது உடச்சிட்டு பிளாக் உடச்சிட்டு அந்த டிஸ்பென்சரோட ஒரு ஹாப்பரு அப்புறம் அந்த ஹாப்பரோட இன்னொரு ஹாப்பர் கனெக்ட் பண்ணிட்டு மூடிடுங்க. லாவாக மூடிடுங்க. ஸோ இப்போ கோல்டு இது நான் இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் ரெசிபியில். நீங்கள் ஒன்ஸ் அதை இவனுங்க பிக்லின்ஸ் அந்த ஃபார்மை யூஸ் பண்ணும்போது பிக்லின்ஸ் வந்தோடனே அவனுங்களே ட்ராப் பண்ணுவானுங்க. அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ இது ஒரு பொருளாக நான் கன்சிடர் பண்ணல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கோல்டு அப்புறம் இந்த ராட் அண்ட் ஃப்ளெஷ் இருக்குல்ல, இது 2 தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ராட் அண்ட் ஃப்ளெஷ்ஷு ட்ரேட் பண்ண யூஸ் ஆகும். கோல்டும் ட்ரேடிங்கு அப்புறம் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ அது 2 மட்டும் வச்சுருக்கேன். கோல்ட் ஸ்வாடு நம்மளுக்கு பெருசாக யூஸ் ஆகாது, ஏன்னா அது டியூரபிலிட்டி கூட கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த பக்கம் ராட் அண்ட் ஃப்ளெஷ் இது 2த்தையும் நீங்கள் முன்னாடி வைக்கணும், இந்த 2 செஸ்ட்டையும். அப்போ தான் அவன் ஃபஸ்ட்டு இதை சென்ஸ் பண்ணுவான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்லாப், இந்த ஸ்லாப்பு கூட நீங்கள் என்ன ஸ்லாப் வேணும் யூஸ் பண்ணலாம். நான் எனக்கு கிரானைட் ஸ்லாப் பிடிக்கும்னு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஸ்லாப் வேணால் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ட்ராப் டோரும் நீங்கள் என்ன ட்ராப் டோர் வேணால் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த பக்கம் இதெல்லாம் வச்சுருங்க. அதேமாதிரி செஸ்ட்டு நீங்கள் அங்கே வச்சிங்கல்ல அந்த செஸ்ட்டு ட்ராப்டு செஸ்ட்டாக இருக்கணும். அந்த அப்சர்வர் கீழே நம்ம அந்த லாவா செட்டப் பண்ணோம்ல, அந்த செஸ்ட்டு மட்டும் ட்ராப்டு செஸ்ட்டாக இருக்கணும். அப்புறம் அந்த மீதி 2 செஸ்ட் இருக்குல்ல, அது நார்மல் செஸ்ட்டாக இருக்கலாம். அந்த கோல்டும் என்ன வச்சோம், கோல்டும் இதுவும் வச்சுருப்போம், அந்த ராட் அண்ட் ஃப்ளெஷ்ஷும் அது நார்மலாக இருக்கலாம். ஸோ இந்த பக்கம் விழுறாங்கல்ல, இவங்களை அடிக்கிறதுக்கு நீங்கள் கையால் அடித்தா 1 ஹிட்டில் சாக மாட்டானுங்க. ஆனால் நீங்கள் ஒரு உட்டன் ஸ்வாட் வச்சு 1 ஹிட்லவே அடித்து அவனுங்களை கொண்டுடலாம். ஸோ பார்த்தீங்களா, இதுலேயும் பார்ப்பான் அதுலேயும் பார்த்து இது பண்ணிவிடுவான் ஷார்ட்டு. ஸோ மேலே நீங்கள் இந்த இது ஆன் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாகிடும். ஸோ அவ்வளோதான். மேக் ஷுர் தட் நீங்கள் அந்த ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்னோ பவுடரை அந்த டிஸ்பென்சர் உள்ள ஃபில் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு பக்கெட் போதும், 2த்துலேயும் ஒரு பக்கெட் வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம டிஸ்கார்ட் லிங்க் இதில் இருக்குது. நம்மளோட கொலாப் பண்ணி விளாண்டோன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பை.